ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே தான். தேர்ஸ்டேன்றதுனால ஆஃபீஸ் ரொட்டீன், ஸ்கூல் ரொட்டீன் எல்லாமே இருக்கும். காலையில் பசங்களுக்கு வந்து சேமியா செஞ்சு கொடுத்தேன். லஞ்சுக்கு வந்து வெஜ் புலாவ் செஞ்சு கொடுத்துட்டேன். கொஞ்சம் தான் செஞ்சு கொடுப்பேன், ஏன்னா அப்பயே காலியானதான். மதியம் வந்து இன்னொரு ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் லஞ்சு. அதனால் அதிகமாக செஞ்சுட்டு அப்படியே பேக்கப்பில் நின்றுடும். அதனால் சொல்லிவிட்டு வந்து கொஞ்சமாக செஞ்சு அப்பயே காலி பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்ட பிறகு நான் காஃபி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருப்பேன். உட்காந்துட்டு அந்த டைம்லேயே டிவி பார்த்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடுவேன். ஏன்னா கட் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் போய் 3 ஸ்டவ்வையும் சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணி 1 by 1 லைனாக தாளித்து விட்டுருவேன். ஃப்ளேம் மட்டும் அதிகம் கம்மியாக வச்சு 3த்தையும் ஒரே டைம் முடிக்கிற மாதிரி முடிச்சிடுவேன். 11 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணேன்னா வந்து 12:30 போல் முடிஞ்சிடும். பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சமையல் திட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு பெருக்கிட்டு நான் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் சோம்பேறியாக உட்கார்ந்தேன்னா முன்ன பின்ன ஓடியே ஹரிபரியாக செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு என்ன செஞ்சேன்னா வெண்டைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல் வந்து முட்டை போட்டு பண்ணேன், ப்ளஸ் வாழைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டேன். வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணேன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு வெண்டைக்காய் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் மசாலா போட்டு வதக்கி கொதிக்க விட்டுட்டு வேக வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் சாம்பார். அவரைக்காய் பொரியல் வந்து ஈஸி. காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு அவரைக்காய் போட்டு வேகும்போது எக்கை உடச்சி ஊற்றிட்டு ப்ளஸ் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இறக்கிட்டேன். அவ்வளோதான். வாழைக்காய் பொரியலுக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதையும் வறுத்து எடுத்துட்டேன். 3 வேலையும் ஒரே நேரத்தில் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதெல்லாம் பெரிய பாத்திரத்தில் இருக்கிறது சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஃபுல்லாக அலம்பி கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ரெகுலர் ரொட்டீன். அதனால் கடகடன்னு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கம் ஆகிடுச்சு. அதையும் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ரொட்டீன் யாருக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்களும் யார் இந்த மாதிரி இது மாதிரி செய்வீங்கன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.